அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Jobcaam. இந்த வீடியோவில் ESIC ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஜனவரி மந்த்க்கான அன்அகாடமி கண்டக்ட் பண்ணக்கூடிய பேட்ச் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த அன்அகாடமி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்கும், ப்ளஸ் ஃபீச்சர்ஸும் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன் போனீங்கன்னா லிமிடெட் சிலபஸாக இருக்கும், லிமிடெட் பீரியட் தான் கொடுத்துருவாங்க. இது எனக்கு ப்ளஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் ஆகட்டும், அந்த கம்ப்ளீட் சிலபஸ்க்கான பிடிஎஃப் டெஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ளஸ் ஃபீச்சர்ஸும் இருக்கும். இந்த ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் உள்ளார போனீங்க அப்படின்னா 12 மந்த்க்கான பேக் கொடுத்துருப்பாங்க. ஃபார் 779 பர் மந்த் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீஸில் 10% ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் CAM10 அப்படின்னு நம்மளோட கூட நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான பேட்ச் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா திறவுகோல், அப்புறம் குரூப் 1க்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஜெயம், இதை பற்றின எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர் வந்து 12 Jan 2022 வரைக்கும் தான். அப்புறம் டெஸ்ட் சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா T20 ஃப்ரீ மார்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ டேட்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அப்புறம் ஸ்கூல் புக் சீரிஸ் ஆகட்டும், இல்லை செம்மொழி தேர்வு தொடர், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ், எல்லா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதி கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் TNPSC படிக்கிறீங்க அப்படின்னா இந்த அன்அகாடமி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ESIC பற்றின ரெக்கமெண்ட் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ, அப்புறம் எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ ரெண்டு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே அனௌன்ஸ் பண்ண பதவிகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் MTS சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல் பதவியான அப்பர் டிவிஷன் கிளர்க் பொறுத்தவரை 2 எக்ஸாம் ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ரெண்டாவது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ஃபாலோ பண்ணாங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான், இந்த மார்க் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு UDSல வந்து தமிழ்நாட்டில் 100 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 1:10 டைம்ஸ் அவங்க இதில் எடுப்பாங்க, குவாலிஃபை பண்ணுவாங்க. அப்போனா 100 பேர் அப்படின்னா இன்ட்டு 10 நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10,000 பேர் அவங்க குவாலிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எதுக்கு அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், அப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னா டியூரேஷன் 1 hour இருக்கும். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் உண்டும். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் ஆஃப் 1/4 0.25 மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. அண்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், அப்புறம் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டி அதிகம் எல்லாமே காமன் தான். பட் இந்த டஃப்னஸ் லெவல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 1:5 அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ 10,000 பேரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து 5,000 பேர் அவங்க மினிமைஸ் பண்ணுவாங்க. பாக்கி உள்ள 5,000 பேர் தான் ஃபேஸ் 3க்கு போவாங்க. இந்த ஃபேஸ் 3ல என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து 2 பவர் பாயிண்ட் ஸ்லைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். MS வேர்ட் வந்து டைப்பிங் மெத்தட் இங்கே ஃபார்மேட்டிங், ஸோ டைப்பிங் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேபிள் ஆன் MS Excel. ஸோ MS Excel வந்து நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான மார்க்ஸ், அப்புறம் அதுக்கோட டோட்டல் மார்க்ஸ் டியூரேஷன் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து UDSக்கான சிலபஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து UDS தான் ட்ரை பண்ணுவீங்க. பிகாஸ் ஏன்னா இது any டிகிரி கேட்டகரி ஜாப், நல்ல சேலரி தர ஜாப். இதேமாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸாம் சிலபஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான், phase 1 டேரெக்டாக மெயின் எக்ஸாம் இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், ரீசனிங் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதே மாதிரி தான் 1:10 அவங்க ஃபேஸ் 1 எடுக்க போகிறாங்க. அப்புறம் ஃபேஸ் 2ல வந்து அவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதில் பாக்கியவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நிறைய பேர் கேட்டது வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டதுங்க. ஸோ இவங்களுக்கு சிலபஸ் வந்து UDSக்கு என்ன சிலபஸோ அதே தான். இவங்களோட செலெக்ஷன் பேட்டர்ன் கூட அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் 1 ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் ஃபேஸ் 2 மெயின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எக்ஸாம் 2 எக்ஸாம் மட்டும் தான், வேறு ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. இந்த 3 கேட்டகரியில் வந்து என்ன கேட்டகரி ஜாப் வந்து எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க போகிறா, MTSக்கான எக்ஸாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் MTS பதில் ஒரு 10th லெவல் குவாலிஃபிகேஷன் தான். அவங்க வரப்போகிற எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம RO சென்னைக்கு வந்து இன்னொரு கோடிங் எட்டம் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா MTS எக்ஸாம்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ MTS கேட்டகரி பொறுத்தவரை இது 10th லெவல் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அவங்களோட கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை கண்டிப்பாக ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும். அண்ட் ஒன் மோர் டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வேறு ஜோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் உங்களுக்கு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா இந்த கோரிக்கண்டமில் வந்து MTSக்கு மட்டும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தமிழில் இருக்கும். அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. மற்றபடி எதுவுமே சேஞ்ச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், பாக்கி எல்லாமே காமன் தான். ஓகே, இப்போ மூணாவதாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்.
ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்தில் உள்ள வழிகள் எல்லாமே சொல்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சிலபஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், செகண்ட் வந்து அவேர்னஸ், 3 குவான்டிட்டி, அப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, இது எல்லாமே கம்பைண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங்காகவே நிறைய அப்ளிகேஷன் வந்து அவங்க டெடிக்கேட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதில் 1 or 2 நேம்ஸ் நான் சொல்கிறேன். ADA 247 கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஆலிபோர்ட் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி டெஸ்ட் புக் ஆல்சோ நீங்கள் கேள்விப்பட்டுங்க. இன்கேஸ் நீங்கள் கேள்விப்படலாம் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆகட்டும், இல்லை நீங்கள் க்ரோமில் செக் பண்ணி பாருங்கள். ADA 247 அப்புறம் ஆலிபோர்ட் டெஸ்ட் புக், இவங்க வந்து இதுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தராங்க. ஃப்ரீயாக ஒரு சிலருக்கு கோச்சிங் தருவாங்க. இதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே பெய்ட் ப்ரொமோஸ் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வழிகள் ஃபுல்லாக இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் பேங்கிங்கில் இருக்க IBPS எக்ஸாம் வந்து கிளர்க் ஆகட்டும், இல்லை RRB ஆகட்டும், இல்லை SO ஆகட்டும், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவங்க நிறைய நல்லாவே டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மார்க் டெஸ்ட், ஸோ நீ எந்த அளவுக்கு படித்தாலுமே அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். அதுவும் இந்த பர்டிகுலர் டைம்குள்ளார இப்போ நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னா அவ்வளோ 100 நீங்கள் எழுதக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த 1 hour டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணி முடிக்கணும். அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி பார்க்கணும். இந்த 100 மார்க்ஸ் இந்த 200 மார்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100+ எடுத்தாலிங்க ப்ரிலிம்ஸில் ஷூராக நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். 100 அப்படிங்கிற மார்க்கே அதிகமான மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனலில் டீச் பண்ணாங்க. நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். இந்த MTS கேட்டகரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு லாஜிக்கல் ரீசனிங் ஆகட்டும், இல்லைனா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ஆகட்டும், எல்லாமே ஈஸியாக இருக்கும். அது ஒன்று முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் அதிகமாக எதில் மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸும் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 3 அப்ளிகேஷன்ஸை மந்த்லி ஃப்ரீயாக கரண்ட் அஃபேர்ஸ் தருவாங்க. ஸோ ஃப்ரீயாக GK அவங்க தருவாங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபோன்லேயே படித்தவரை நீங்கள் இதுக்கு எக்ஸாம் பண்ண முடியும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரை நாட் ஒன்லி ஃபார் இந்த எக்ஸாம், வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இந்த GK கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் குவான்டிட்டி பொறுத்தவரை RS அகர்வால் புக் கண்டிப்பாக வைக்கும். அந்த புக் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் அந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் மார்க் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃப்ரீயாக நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ளிகேஷன் பொறுத்தவரை இதுக்கு வந்து நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணும். ஸோ நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் எக்ஸாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், இந்த எக்ஸாமோட லெவல் டஃப்னஸ் தான் சேஞ்ச் ஆகும் தவிர்த்து மற்றபடி காமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ADA 247 ஆலிபோர்ட் அப்புறம் இந்த டெஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் சொன்ன மூணுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தி ரெஸ்பான்ஸ் பண்ண. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.